கடைசியா ஒண்ணு சொல்றேன். சீமானுக்கு பிரச்சனை நம்ம முதல்வர் 1000 ரூபாய் கொடுக்கறது இல்ல. 1000 ரூபாயை கொடுத்து படிக்க வைக்கிறாங்களே, படிச்சா அறிவு வளர்ந்துருமே, அறிவு வளர்ந்துட்டா அவன் முழப்பு நாரி போயிருன்னு வந்து ஒரு விஷயம் சொல்லிச்சு பாருங்க. சீமான் 1000 ரூபா வந்து எதுக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அந்த 1000 ரூபா கவர்மெண்ட் கொடுக்குது. அந்த 1000 ரூபா வச்சு நீங்கள் வந்து படிச்சுக்குவீங்க பெண்களே. படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அறிவு வந்துடும். உங்களுக்கு அறிவே வரக்கூடாதுன்னா சீமான் வந்து 1000 ரூபா தரக்கூடாதுங்கிறாரு அப்படின்னு சொல்லி, அப்பா ஐயோயோ என்னென்னவா பேசுது சாமி, ஐயோயோ முடியலடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமானால் திராவிட ஆண்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ திராவிட பெண்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது அண்ணன் சீமான் வந்து கெட்ட வார்த்தையில் பேசுகிறாரு, கொச்சையாக பேசுகிறாரு, அசிங்கமாக பேசுகிறாரு, அவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திராவிட பெண்கள் சில பேர் வந்து கேட்பாங்க. திராவிட ஆண்கள் எப்போயுமே அவங்க வந்து கொச்சையாக தான் வந்து பேசுவாங்க. அண்ணன் சீமானை பேசணும் அப்படின்னாலே கொச்சையாக தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து திராவிட பெண்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு படி மேலே திராவிட பெண்களுமே வந்து கொச்சையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் கோவை நித்யா அப்படிங்கிற ஒரு அக்கா வந்து கதர்னு கதறி வச்சிருக்கு. அண்ணன் சீமானை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சீமான் கையில் சீமானை கிடச்சாருன்னா அப்படியே குளவண்ணீர் போல இருக்குது. அந்தளவுக்கு ஆத்திரத்தில் இருந்து இருக்குது, பேசும்போது தெரியுது. அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் வந்து 1000 ரூபா வந்து மாணவர்களுக்கு பஸ் சொல்கிறாரு, அப்புறம் வந்து மாணவிகள் சொல்கிறாரு, அப்புறம் மனைவிகள் சொல்கிறாருல. எப்படி வந்து மனைவின்னு சொல்லலாம்? மனைவிங்கிறதே கொச்சையான வார்த்தை. அந்த கொச்சையான வார்த்தை எப்படி சாட்டை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அக்கா வந்து கதர்னு கதறாங்க. அப்படியே அந்த வீடியோவில் 3 நிமிஷம் வந்து பேசுகிறாங்க. ஆனால் மேலே அந்த அக்கா என்ன தெரியுமா போட்டிருக்காங்க? எவ்வளோ கொச்சையாக அவங்க மனநிலை வந்து எந்த அளவுக்கு ஒரு கொச்சையான மனநிலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மனைவின்னு போட்டது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அக்கா சாட்டை போட்டு தப்புங்கிறாங்க. ஆனால் இந்த அக்கா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ரெட் மெரிடியன் ப்ளஸ் வந்து பேனஸ்டீனஸ் பார்த்தீங்களா, சரக்கு பேரை கூட தெளிவாக எழுதுவாங்க. ஏன்னா இவங்க வந்து திராவிடர்கள் இல்லையா. திராவிட பெண்கள்னாலுமே தெரியும் சரக்கு அடிக்கிறது. ஏன்னா லூலு குரூப்பில் இருக்க பெண்கள்லாம் வந்து சரக்கு அடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க தெரியும். ப்ளஸ் வந்து திரள்நிதி அப்படின்னு சொல்லி போட்டு நாம் தடவல் கட்சி அப்படின்னு சொல்லி போடுறாங்க. பார்த்து புரிஞ்சுக்குங்க. இந்த பெண் இவங்க வந்து எந்த அளவுக்கு கொச்சையானவங்க, ஆபாசம் நிறைஞ்சவங்க அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. ஒரு கட்சியோட பேரை அதுலேயும் தமிழர்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து தடவல்னு போடுறாங்க. இப்போ தடவலுக்கு என்ன அர்த்தம்? மனைவிக்கு வந்து என்ன அர்த்தம்னா வீட்டில் வந்து ஒரு கணவன் ஒரு மனைவி வந்து இருப்பாங்க, ஒரு புருஷனோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மனைவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுவே ஆபாசம் அப்படின்னா தடவலுக்கு என்ன அர்த்தம்? தடவல்னா என்ன அர்த்தம்? இந்த கோவை நித்யா கடை தான் கேட்கணும். அவங்க கோயம்புத்தூரில் வந்து இருக்காங்களாம். ஐயோ சாமி, அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி இருக்குது. அதில் கேட்குறாங்க, சீமான் திரள் நிதியை நீ வாங்கி கொள்கிறாய், திரள் நிதியை வாங்கி கொண்டு அதில் 1000 ரூபாய் வந்து கேட்கிறாய். அது வந்து எப்படி உனக்கு தெரியும்? தமிழ்நாட்டு பெண்கள் வந்து 1000 ரூபாய் கொடுத்தால் அதை நீ வந்து 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களா என்று பேசுவது சரியா அப்படின்னு சொல்லி அந்த அக்கா வந்து பேசுகிறாங்க. ஐயோ சாமி காமெடியாக இருக்குது. நீ 1000 ரூபாய் வந்து கேட்கிறாய் திரைநிதியில், அதே 1000 ரூபாய் வந்து கவர்மெண்ட் கொடுத்தால் அதை வந்து தவறு என்கிறாய் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா வந்து பார்த்து சீமான் அடுத்த விஜயலட்சுமி அந்த அம்மா பேசுது இல்லையா, அதுக்கு லைட்டாக ஈக்குவலாக வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. திராவிட பெண்கள் வந்து இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடி தெரியாதுங்க. நிறையா பேர் பேசி கேள்விப்பட்டதில் அக்கா வந்து அந்த திராவிட வாழ்வியல் வந்து ஊறி போயிருப்பாங்க போல இருக்குது. அதனால் திராவிட வாழ்வியலில் திராவிட நாகரிகம் அப்படின்னால என்னங்க தரங்கட்டத்தனமாக பேசுகிறதானே. ஆல்ரெடி இந்த யூடியூப் போட்டோஸு, அதுக்கப்புறம் இந்த ஆதரவு மனோஜ், ட்ரைப்ஸ் கரிகாலம் எல்லாமே என்னென்னா அடுத்தவங்க வந்து பாத்ரூம் வந்து எட்டி பார்க்குறது அந்த மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. இந்த அக்காவும் கூட லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமானோட அற நிர்வாண படம் அதெல்லாம் போட்டு இருக்குது. நம்ம திருப்பி பதிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலினோட படத்தையோ இல்லை வந்து முக ஸ்டாலின் அவரோட படத்தையோ கலைஞர் கருணாநிதியோட படத்தை போட்டாலே வந்து நாகரிகம் இல்லை, நம்மளுக்கு வந்து நாகரிகம் இல்லை அப்படிம்பாங்க, கொச்சையாக பேசுகிறோம் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு பெண்ணை இருந்துட்டு ஒரு அக்கா வந்து தடவல் அப்படின்னு சொல்லி எழுதுது. இதெல்லாம் என்ன மாதிரியான இதுன்னு தெரில. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு விஷயம் சொல்லிச்சு பாருங்கள். சீமான் 1000 ரூபா வந்து எதுக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அந்த 1000 ரூபா கவர்மெண்ட் கொடுக்குது. அந்த 1000 ரூபா வச்சு நீங்கள் வந்து படிச்சுக்குவீங்க பெண்களே. படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அறிவு வந்துடும். உங்களுக்கு அறிவே வரக்கூடாதுன்னா சீமான் வந்து 1000 ரூபா தரக்கூடாதுங்கிறாரு அப்படின்னு சொல்லி, அப்பா ஐயோயோ என்னென்னவா பேசுது சாமி, ஐயோயோ முடியலடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் சொல்லுது சீமானுடைய மகனை வந்து 10 லட்ச ரூபா கட்டி அவரை வந்து அந்த மெரிட் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கிது. எதுக்கு படிக்க வைக்கிது? படிக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. சீமான் வந்து காரில் போகிறாரு, பல கோடி ரூபா செலவு பண்ணி காரில் போகிறாரு, எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குது. இதே நம்ம அக்காட்ட திருப்பி கேட்கும், முதலமைச்சர் முக ஸ்டாலின் வந்து என்ன வேலை பார்க்குறாரு, அவருக்கு அவ்வளோ பெரிய கார் வந்துச்சு, சரி அதை கூட விடுங்க. உங்கள் செந்தில் பாலாஜி எப்படி வந்து உங்கள் கட்சியில் ஆட்சியில் இருக்கும்போது தானே கொள்ளையடிக்கிறாரு, அதை பற்றி ஏன் நீங்கள் பேச மாட்டீங்க? உங்கள் கட்சியில் இருக்க பூரா வந்து பார்த்தீங்கன்னா KKSSRலேருந்து நேருலேருந்து அத்தனை பேரும் அவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க. அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி வந்துச்சு? இன்னும் வருமான வரித்துறைக்காரெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிட்டுருக்கிறான். அடுத்து வந்து சில பேர் மேலே KKSSR மேலேயும் இன்னும் கொஞ்சம் பேர் மேலேயும் வந்து வழக்கு போடுற வேலையை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் பேசாமல் ஒருத்தனுக்கு சீமான் அவர்களுக்கு வந்து கார் எப்படி வந்துச்சு, சீமான் அவர்களுக்கு வீடு எப்படி வந்துச்சு, சீமான் மகன் வந்து எப்படி இப்படி படிக்கிறான்,
இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறீங்களே, எப்படி தான் உங்களால் முடியுதோ? திராவிட பெண்களே திராவிட பெண்கள் தான். அந்த 1000 ரூபா கொடுத்தாலே அப்படியே பார்த்தீங்கன்னா வருமானம் அந்த 1000 ரூபா வச்சு இந்த அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ அந்த அது என்னது, அது ஏதோ ஒரு பேர் சொல்லுச்சு, நல்ல பேர் மறந்து போச்சு. வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அப்படின்னா 1340 ரூபா மாதம் சம்பாதிக்கிறாங்களா, அவங்க தான் வறுமை கோட்டு கீழே இருக்காங்களா, மாதத்துக்கு 1340 ரூபா தான் சம்பாதிக்கிறாங்களா, அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களா? தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி யாருமே இல்லை, 2% பேர் தான் இருக்காங்க. அப்போ அந்த வறுமை கோட்டை இல்லாமல் பண்ணணும் அப்படி சொல்லி தான் திராவிட முதல்வர் வந்து உழைக்கிறாரு. அதை சீமான் வந்து கொச்சையாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி. முடியலடா சாமி, அந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு எந்த குடும்பமே வாழ முடியாது, வாய்ப்பே கிடையாது. எந்த குடும்ப பெண்ணுமே வந்து ஒரு குடும்ப பெண்கிட்ட வந்து கேட்டு பாருங்க, 1000 ரூபா வச்சு நீங்கள் வாழ்ந்துருவியா ஒரு மாதம் அப்படின்னா வாழவே முடியாது. மிஞ்சி போனால் 10 நாள் வாழலாம். ஒரு நாளைக்கு 100 ரூபா வச்சா 100 ரூபா குறைஞ்சபட்சம் செலவாகும், 10 நாள் வாழலாம். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அதுலேயும் குழந்தை குட்டி அப்படியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா 1000 ரூபாங்கிறது 2-3 நாளே கரைஞ்சி போயிடும். அப்போ 1000 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த அவங்களுக்கு அந்த வேலைக்கு போகிறதுக்கு அந்த வேலையை தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு மாதம் 10,000 சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு பீத்திக்கிட்டால் பரவாயில்ல. சரி, இந்த மாதிரி 1000 ரூபா கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க? 3 லட்சம் இப்போ ஆட்சிக்கு வந்தது 3 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி அந்த கடனை வாங்கி கொடுத்துட்டு பெருசாக பீத்திக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் திராவிட பெண்கள் வந்து அண்ணன் சீமானாலும் இப்போ பாதிக்கப்பட்டாங்க. அதனால தான் வந்துட்டு சாட்டை துரைமுருகா மனைவின்னு எப்படிரா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கருக்கலைப்பு வந்து பண்ணிட்டாங்க. அதனால நாம் தடவல் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் கட்சியில் வந்து ஒரு வீடியோவே வந்துச்சு, அது ரேப்பே பண்ணுறாரு. அப்போது உங்கள் கட்சியில் இருக்க கவுன்சிலர் ரேப் பண்ணுறாரு அப்படிங்கிறனால உங்கள் கட்சியை வந்து திமுக அப்படிங்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத திராவிட கற்பழிப்பு கழகம்னு சொல்லி சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? அப்படிலாம் சொன்னால் தவறாக போயிடும். நீங்கள் வந்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, ரைட்டு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.